Your time starts now. அனைவருக்கும் வணக்கம். நான் நவன் ஜிஎஸ், திருவாரூர் மெடிக்கல் காலேஜில் முதலாம் ஆண்டு படித்து வருகிறேன். எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு வேக்சின் அட்ஜுவன்ட். இதில் கற்றுதல் நோக்கங்களை பார்ப்போம். முதலில் அறிமுகம், கண்டுபிடிப்புகள். தடுப்பூசி அட்ஜுவன்ட்கள் என்றால் என்ன? அட்ஜுவன்ட்கள் முக்கிய செயல்பாடுகள், இதில் ஈடுபடும் வழிமுறைகள். த்ரீ சிக்னல் மாடல், இதில் ஈடுபடும் வழிமுறைகள். டிஎல்ஆர் ஆக்டிவேஷன், அட்ஜுவன்ட்களால் வரும் நன்மைகள், அதனால் வரும் குறைபாடுகள் மற்றும் பாதுகாப்பு சவால்கள். முடிவுரை. அறிமுகம். அட்ஜுவன்ட்கள் என்றால் தடுப்பூசி துணைப் பொருட்கள் ஆர் அட்ஜுவன்ஸ் என்றால் உள்ளிருந்து மற்றும் தகவமைப்பு நோய் தொற்று மண்டலங்களை இணைத்தல். இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, நமக்கு பிறந்ததுலேருந்தே இருக்கிற இன்னேட் இம்யூனிட்டியும் நமக்கு வளர வளர நமக்கு உடம்புல சேகரிக்கப்படுகிற அந்த எதிர்ப்பு சக்தியையும் ஒன்னா சேர்க்கறது தான் அட்ஜுவன்ஸோட பேசிக் டெஃபினேஷனா சொல்லலாம். அட்ஜுவன்ஸை இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, வரிவுரையில் நான் கூற வேண்டியது டெஃபினேஷன். ஒரு துணை பொருள், அதாவது நம்ம கொடுக்குற வேக்சின் நம்ம உடம்புல வந்துட்டு எந்த அளவு அந்த பர்டிகுலர் ஆன்டிபாடியை டிஸ்ட்ராய் பண்ணணும்னு நம்ம நினைக்கிறோமோ அதை விட கம்மியான அமௌண்ட்ல கொடுத்தாலே நல்லாவே வேலை செய்யும். இதுதான் இந்த அட்ஜுவன்ஸோட மெயின் ரோல். நம்ம கொடுக்குற வேக்சின் கூட இந்த அட்ஜுவன்ஸை செறிவூட்டி கொடுக்கும்போது அது ஒரு வேக்சினோட செயல்திறனை அதிகப்படுத்தும். இதோட நோக்கம் நவீன வடிவமைப்பு, அனுபவம் பூர்வமான அணுகுமுறையிலிருந்து நோய் தவிர்ப்பு கொள்கைகளில் அடிப்படையிலான பகுத்தறிவு வடிவமைப்பை மாற்றுவதை நோக்கமாக கொண்டுள்ளது. கண்டுபிடிப்புகள். ஆரம்ப காலத்தில், அதாவது ஒரு 1942ல அட்ஜுவன்ஸை ஃபர்ஸ்ட் டைம் கண்டுபிடிக்கிறாங்க. அதுலேருந்தே நம்மளுக்கு ரெகக்னைஸ்டா தான் இருக்குது. அப்ப ஸ்டார்டிங்ல ஃப்ரூயன்ட்ங்கிற ஒரு சயின்டிஸ்ட் அட்ஜுவன்ஸ் வந்துட்டு ஆயில் அண்ட் வாட்டர் இம்மர்ஷன், அதாவது தண்ணீர் மற்றும் எண்ணெய் படலத்தை வைத்து நம்ம வேக்சினை செலுத்தும் போது அதோட விஎம் மற்றும் அதோட எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆகிறத பார்த்துட்டு ஓகே அட்ஜுவன்ஸுங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறாரு. இதோட திருப்பு முனை எங்க வருதுன்னா 1990ல டிஎல்ஆர், டோல் லைக் ரிசப்டர்ஸ். இந்த டோல் லைக் ரிசப்டர்ஸ்ங்கிறது என்ன செய்யும்னா, நம்மளோட இன்னேட் இம்யூனிட்டி, பிறப்பால் உள்ள நோய் எதிர்ப்பு சக்தியை அந்த பர்டிகுலர் ஆன்டிஜென்னை வந்துட்டு காட்டி கொடுப்பது மட்டுமின்றி அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் செய்யுது. அதிலிருந்து இப்ப நவீன காலத்தில் கூட லிப்பிட் நானோ பார்ட்டிகல்ஸ் என்கிற முறையில் நமது COVID-19 வேக்சின்களுக்கும் இவை பயன்படுத்தியுள்ளன. இதுதான் கண்டுபிடிப்புகள். தடுப்பூசி அட்ஜுவன்ட் என்றால் என்ன? ஓகே, தடுப்பூசி அட்ஜுவன்ட்னா நம்ம என்னன்னு பார்த்துட்டோம். அதுல என்னங்கிறத நான் இப்ப எக்ஸ்பிளைன் பண்றேன். ஹலோ ஹலோ சார், is my device audible, sir? Hello? Yes, you are audible. You are clear. Okay, sir. Okay. இவை ஓகே, தடுப்பூசி அட்ஜுவன்ட் என்றால் என்ன? நோய் தொற்று உணர்விகள், அதாவது நம்ம உடம்புல இருக்க நோய் எதிர்ப்பு சக்திக்கு இது ஒரு இம்யூனலாஜிக்கல் டேஞ்சர் சிக்னல்ஸை காமிக்கக்கூடியதாக உண்டு. அதாவது இன்னும் தெளிவா சொல்லணும்னா, நம்ம ஊர்ல இப்போ ஒரு திருட்டு நடக்குதுன்னா அந்த திருட்டு நடந்திருக்குங்கிற அந்த போஸ்டரை ஒட்டுறத போலீஸ் பாக்குறதுக்காக ஒரு வேலை செய்யறது தான் அட்ஜுவன்ஸ். இலக்கை தீர்மானிக்குவதும் அட்ஜுவன்ஸின் வேலை. அதாவது டிசி டென்ட்ரைட் செல்களுக்கு ஆன்டிஜென் வழங்கும் செல்களை காட்டி கொடுப்பது மட்டுமின்றி டி மற்றும் பி செல்களுக்கும் நடுவில் எதிர்வினைகளாக தொடர்கின்றது. பரிணாம வளர்ச்சி. அட்ஜுவன்கள் கடந்து எளிய ஊர்திகளிலிருந்து நோய் தொற்று மேல்பரப்பில் வழிநடத்தும் சில சிக்கலான இம்யூனோ மாடுலேட்டர்ஸாக பரிணாம வளர்ச்சி அடைந்துள்ளது. அட்ஜுவன்ஸின் முக்கிய செயல்பாடுகள். இப்போதைக்கு நம்ம அட்ஜுவன்ஸ்னா என்ன,
அட்ஜுவன்ஸோட வரலாறு பார்த்திருக்கோம். இப்ப அட்ஜுவன்ஸோட முக்கிய செயல்பாடுகள். அதிகரித்த ஆன்டிஜென் அதிகரித்த ஆன்டிஜென் உறிஞ்சுத்தல். அதாவது நம்ம கொடுக்கிற இந்த நம்ம வேக்சின்னா நம்ம ஜென்ரலா என்னன்னு கொடுப்போம்னா ஒரு டி அனுட்டேட்டட் ஆர் அனுட்டேட்டட் வேக்சின். அதாவது உயிர் உள்ள உயிர் உள்ள தீங்கு விளைவிக்கக்கூடிய செல்கள் அல்லது உயிரற்ற தீங்கு விளைவிக்கக்கூடிய செல்களை நமது உடலுக்கு முதல் முறை காமித்து கொடுத்து நமது உடலை அதற்கு தயார் செய்வதுதான் இந்த வேக்சினோட வேலை. இப்ப அட்ஜுவன்சிங் என்ன பண்ணணும்னா நம்ம இந்த கொடுக்குற ஆன்டிஜென்ஸ், அதாவது நம்ம கொடுக்குற இந்த உயிரற்ற தீமை விளைவிக்கக்கூடிய செல்களை கம்மியான டோஸ்ல கொடுத்தாலே நம்ம உடம்போட இம்யூனிட்டி வந்துட்டு எப்படி அதை ரிசீவ் பண்ணிக்குது. அதாவது ஒரு ஒரு லெக்சர், ஒரு 2 hour லெக்சரை வந்துட்டு நம்ம ஒரு half an hour 1 hour ஒன் ஷாட் லெக்சரா நடத்துற மாதிரி. இன்னும் புரியுற சொல்லணும். இதுதான் அட்ஜுவன்ஸோட ஃபர்ஸ்ட் ஒர்க். நெக்ஸ்ட் நோய் நோய் தீர்ப்பு கோணுதல். நோய் தீர்ப்பு கோணுதல்னா நம்ம இம்யூன் சிஸ்டம், அதாவது நம்மளோட நோய் தொற்று திறனை வந்துட்டு எந்த வகையில் சரிவு, அதாவது சரிவு இல்லாட்டி உயர்வு, இது ரெண்டுத்துல எந்த பக்கம் கொண்டு போகணுங்கிறதையும் அட்ஜுவன்ஸ் வந்து தீர்மானிக்கும். அப்புறம் நினைவாற்றல் மேம்பாடு. நினைவாற்றல் மேம்பாடு இங்க எங்க சார் வருது? அதாவது நினைவாற்றல்னா நம்மளோட உடலுக்கு ஒரு முறை ஒரு தீங்கு இருக்கக்கூடிய, அதாவது ஒரு வைரஸோ இல்லை ஒரு பாக்டீரியாவோ நம்மளை வந்துட்டு அட்டாக் பண்ண போது நம்ம உடம்பு முதல் முறையா வந்துட்டு அதை பத்தி தெரிஞ்சுக்கும், ஓகே இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அது திரும்பி வந்துட்டு அதே ஆன்டிஜன் வரும்போது அதுக்கு பல மடங்கு அதிகமான ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியோட அதை கூட போராடும். இந்த வலிமையை கொடுக்கறது வந்துட்டு இது ஏற்கனவே இந்த ஆன்டிஜனை பார்த்ததுனாலதான். அந்த ஆன்டிஜனோட ஞாபக சக்தி அந்த ஆன்டிஜன் வந்ததுங்கிறதுக்கான ஞாபக சக்தியை மேம்படுத்துறது தான் இந்த அட்ஜுவன்ஸோட 3வது வேலை. இதில் ஈடுபடும் வழிமுறை இந்த 3 சிக்னல் மாடல். 3 சிக்னல் மாடல்னா என்ன? 3 சிக்னல் மாடல்ல டி செல்ஸ், அதாவது நம்மளோட இம்யூனிட்டி சிஸ்டம்ல இன்னேட் இம்யூனிட்டில ஆக்டிவ் இம்யூனிட்டில 2 செல்ஸ் இருக்குது, டி செல்ஸ் அண்ட் பி செல்ஸ். இந்த டி செல்ஸ்க்கு வந்துட்டு எம்சிஹெச் பாலிபெப்டைடு மாலிகூல்ஸ் கூட இது ரெண்டுத்தையும் வந்துட்டு ஒரு இன்ட்ராக்ஷன், அதாவது ஒரு கான்வர்சேஷனை வந்துட்டு கிரியேட் பண்றது தான் ஃபர்ஸ்ட் சிக்னலோட வேலை. இந்த செகண்ட் சிக்னல் என்ன பண்ணும்னா அந்த சர்ஃபேஸ்ல, அதாவது இந்த ஆன்டிபாடியோட சர்ஃபேஸ்ல மேல் பரப்புல B71 மற்றும் B72 போன்ற மூலக்கூறுகளை அதிகரிக்கும். இந்த மூலக்கூறுகளை அதிகரிச்சா என்ன ஆகும் சார்? சிக்னல் 3, அங்கதான் சிக்னல் 3 ஒரு ரோல் பிளே ஆகும். சிக்னல் 3 என்ன பண்ணும்னா இந்த அதிகரிச்ச மூலக்கூறுகளை பயன்படுத்தி சைட்டோகைன்ஸ் என்கிறால் சைட்டோகைன்ஸ் மற்றும் டி செல்களை அதிகப்படுத்தும். அதாவது இப்ப நம்ம கொடுத்த இந்த ஆன்டி அட்ஜுவன்ட்னால ஃபர்ஸ்ட் அதோட சர்ஃபேஸுக்கும் நம்ம கொடுத்திருக்க அட்ஜுவன்ட் வந்துட்டு நம்மளோட ஆன்டிஜனை அந்த சர்ஃபேஸ் கூட ஃபர்ஸ்ட் ஒட்டுறது மட்டும் இல்லாம இது ஒட்டுனதுனால அந்த சர்ஃபேஸ்ல சேஞ்சஸ் நடந்து சில மாலிகூல்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த மாலிகூல்ஸ் என்ன பண்ணும்னா நம்ம சைட்டோகைன்ஸையும் டி செல்ஸையும் அதிகரிச்சு அதிகரிக்கப்பட்ட நோய் எதிர்ப்பு சக்தியை பிரதிபலிக்கும். இதுல அடுத்தது கண்டுபிடிச்சது டிஎல்ஆர் ஆக்டிவேஷன் மெத்தட். இந்த டிஎல்ஆர் ஆக்டிவேஷன் மெத்தட்ல என்ன நடக்கும்னா அதே 3 செல் ஸ்டேஜ் தான், ஆனா டிஎல்ஆர்ல ஸ்பெசிபிக், அதாவது ஒரு நோய் தொற்றுக்கும் ஏற்படக்கூடிய அந்த ஆன்டிஜன்களை முக்கியமான துல்லியமாக அந்தந்த ஆன்டிஜனுக்கான ரிசெப்டார்களை குறிவைத்து அந்த ரிசெப்டார்களுக்கு நமது ஆன்டிபாடிகளை வழிநடத்துவதுதான் இந்த டிஎல்ஆர் வேலை. இதனால் இன்னும் இந்த டிஎல்ஆர் முறையில் நம் கையாளுகின்ற போது நமக்கு இன்னும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுகிறது. அட்ஜுவன்ஸ்னால் வரும் நன்மைகள். மாற்று வழிகள்னா என்ன சார்? மாற்று வழிகள்னா நம்ம யூஸ் பண்ற இந்த வேக்சின், நார்மலா நம்ம இன்ஜெக்ட் பண்ற வேக்சின், அதாவது இன்ட்ராவேனஸா இருந்தாலும் சரி, இல்ல டெர்மல்ல நம்ம போற வேக்சினா இருந்தா கூட, இல்ல இன்ட்ராமஸ்குலர்னா கூட, இந்த வேக்சின்ஸோட வே ஆஃப் என்ட்ரிங், அதாவது நம்ம வேக்சின்ஸ் நம்ம உடல்ல நம்ம எப்படி செலுத்துறோங்கிற விதத்தை நம்ம மாத்திக்கலாம். இப்போ வந்துட்டு மியூகோசல் வேக்சின் இருக்குது, அதாவது நமது மூக்கு மற்றும் இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும், மூக்கு சவ்வு போன்ற பகுதிகள் தடுப்பூசி செலுத்த முடியும். இது மாற்று வழிக்காக வழிவமைக்கிறது அட்ஜுவன்ஸின் மூலமாக.
மருந்து சேமிப்பு எப்படி என்றால் சிபிஜி ஓடிஎன் போன்ற மூலக்கூறுகளை பயன்படுத்தும் பொழுது நமது ஆன்டிஜென் செலவழிக்கும் விகிதம் 100 மடங்கு குறைகிறது. அதாவது ஒரே டோஸ்ல அட்ஜுவன்ஸ் யூஸ் பண்ண போது மட்டும் நம்ம ஒரு 100 பேருக்கு எக்ஸ்ட்ரா வந்து அந்த டோஸை வந்து நம்ம பயன்படுத்த முடியும். இதனால வந்துட்டு நம்மளுக்கு அவசர கால நிலைகளில் மருத்துவ சேமிப்பு அதிகமாக செய்ய முடியும். மேம்படுத்தப்பட்ட செயல்திறன், அதாவது நம்ம உடம்புல உள்ள ஆன்டிபாடிங்கிறது ஒரு இயற்கையாவே நல்ல ஒரு ஸ்பெசிஃபிக்கா நம்ம அட்டாக் பண்ணக்கூடியதான். ஆனாலும் நம்மளுக்கு ஒரு தெரியாத ஒரு நோய் தொற்று ஏற்பட போது அவசர கால நேரத்தில் அது துல்லியமாக அதிக திறன் கொண்டு அந்த ஆன்டிஜெனை அட்டாக் செய்கின்ற பட்சத்தில் நமக்கு ஒரு அட்ஜுவன்ட் என்பது முக்கிய தேவையாக இருக்கிறது. இப்ப கொரோனா டைம்ல நம்ம பார்த்தா கூட நம்மளுக்கு வேக்சின்ங்கிறது நம்மளுக்கு அப்போதைக்கு இல்லை. அந்த அர்ஜென்ட் டைம்ல நம்மளுக்கு வேக்சின் தேவைப்பட்ட போது அந்த வேக்சினோட எஃபிஷியன்சி கம்மியா இருக்குங்கிற பட்சத்தில் உயிரிழப்புகளின் விகிதம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. இந்த நேரத்தில் அட்ஜுவன்ட் போன்ற லிப்பிட் நானோ பார்ட்டிகல் என்கிறது அட்ஜுவன்ட் இந்த கோவிட் டைமில் யூஸ் பண்ணப்பட்டது. இந்த லிப்பிட் நானோ பார்ட்டிகல் ஆகிய அட்ஜுவன்ஸின் காரணமாக நாம் துல்லியமாக அந்த ஆன்டிஜென்களை நமது ஆன்டிபாடியிடம் முதல் முறையாக காட்ட முடிகின்றது. இதன் காரணமாக நம்ம உடம்பில் இயற்கை முறையிலேயே நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுகிறது. இதனால் நம்ம நோய் தொற்றிலிருந்து காப்பாற்றப்படுகிறோம். குறைபாடுகள் மற்றும் பாதுகாப்பு சவால்கள். அட்ஜுவன்ட் பயன்படுத்துகிறதால் வர நன்மைகளை நாம் பார்த்தோம், இப்போது தீமைகளை பார்ப்போம். இதில் நச்சுத்தன்மை போன்ற பிரச்சனைகள் உள்ளது. ஏனென்றால் அட்ஜுவன்ஸ் என்பது சமீபமாக இன்னும் ஏகப்பட்ட ரிசர்ச் போயிட்டு இருக்க ஒரு ஒலட்டைலான சப்ஜெக்ட். அட்ஜுவன்ஸ் பத்தி நம்மளுக்கு இன்னும் ரிசர்ச் போயிட்டு இருக்குது. ஸோ அதனால அதுல வந்து டாக்ஸிசிட்டிக்கான சான்சஸ் இருக்குது. பக்க விளைவுகள்னா இதனால வந்துட்டு திரும்பி கேன்சர் செல்ஸ் வந்துட்டு திரும்பி உயிர்ப்பு இருக்கிறது. அதாவது கேன்சர் செல்ஸையும் இது வந்து சிக்னல் பண்ணுது, நம்ம பாடிக்கு ஆட்டோ இம்யூன் டிசார்டர்ஸை மேக் பண்றதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்புறம் இன்னொன்னு, இதெல்லாம் பக்க விளைவுகளுக்குள்ள வரும், இதெல்லாம் குறைபாடுகளாக நம்ம சொல்லலாம். நன்றி.